அவர் பாதம் அமர்ந்து ஜீவராகமாய் துதிக்கிறேன். என்னையும் கூட சூடிய எந்தன் தேவனை அவர் பாதம் அமர்ந்து ஜீவராகமாய் துதிக்கிறேன். நான் மரணம் பேசுகிறேன், ஒரு சரணம் பாடுகிறேன். நான் மரணம் பேசுகிறேன், ஒரு சரணம் பாடுகிறேன். ஜென்ம பாவத்தில் பிறந்தேன், வேறு பாவம் நான் அறியேன். ஜென்ம பாவத்தில் பிறந்தேன், வேறு பாவம் நான் அறியேன். அளவில்லாத இறையன்பை மனிதன் உதறியதால், அடுக்கடுக்கான பாவங்களால் இந்த உலகம் பழகியதே. எல்லா பழியும் என்னகத்தேயின் மண்ணும் சுமத்திடினும், எல்லா பழியும் என்னகத்தேயின் மண்ணும் சுமத்திடினும், என் இறைவனை பாடும் பாக்கியம் ஒன்றே போதுமே. என் இறைவனை பாடும் பாக்கியம் ஒன்றே போதுமே. நான் மரணம் பேசுகிறேன், ஒரு சரணம் பாடுகிறேன். நான் மரணம் பேசுகிறேன், ஒரு சரணம் பாடுகிறேன். நவம்பர் மாதம் 26ஆம் தேதி பொதுக்காலம் 34ஆம் வாரம் புதன்கிழமை. முதல் வாசகம். இறைவாக்கினர் தானியேல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 5, இறை வார்த்தைகள் 1 முதல் 6, 13 முதல் 14, 16 முதல் 17 மற்றும் 23 முதல் 28 முடிய. அந்நாட்களில் பெட்சாட்சர் என்ற அரசன் உயர்குடி மக்கள் 1000 பேருக்கு பெரியதொரு விருந்து வைத்தான். அந்த 1000 பேருடன் அவனும் திராட்சை மது குடித்தான். அவ்வாறு குடித்து கொண்டிருந்த பொழுது அரசன் தானும் தன் மனைவியரும் வைப்பாட்டிகளும் குடிப்பதற்கென்று தன் தந்தையாகிய நேபுகத்நேசர் எருசலேம் திருக்கோவிலிருந்து கொண்டு வந்திருந்த பொன் வெள்ளி கிண்ணங்களை கொண்டு வரச் சொன்னான். அதன்படி எருசலேமில் இருந்த கடவுளின் கோவிலிலிருந்து கொண்டு வந்த பொன் கிண்ணங்களை எடுத்து வந்தார்கள். அரசனும் அவனுடைய உயர்குடி மக்களும் அவனுடைய மனைவியரும் வைப்பாட்டியரும் அந்த கிண்ணங்களிலிருந்து குடித்தார்கள். அவர்கள் திராட்சை மது குடித்து கொண்டே பொன், வெள்ளி, வெண்கலம், இரும்பு, மரம், கல் ஆகியவற்றாலான தங்கள் தெய்வங்களை புகழ்ந்தார்கள். திடீரென்று ஒரு மனிதனுடைய கைவிரல்கள் தோன்றி அரசனது அரண்மனை உட்சுவரில் விளக்கு தூணுக்கு எதிரே எழுதத் தொடங்கின. அவ்வாறு எழுதும்போது அரசன் அந்த உள்ளங்கையை பார்த்தான். அதை கண்டு அரசன் முகம் கருத்து, நெஞ்சம் கலங்கி, குலை நடுங்கி, தொடை நடுக்கமுற்றான். இதற்கு விளக்கம் அளிக்குமாறு அரசன் முன்னிலைக்கு தானியேல் அழைத்து வரப்பட்டார். அரசன் அவரை பார்த்து, என் தந்தையாகிய அரசன், யூதாவிலிருந்து சிறைபிடித்து வந்தவர்களுள் ஒருவனாகிய தானியேல் என்பவன் நீதானே? உன்னிடத்தில் புனிதமிகு கடவுளின் ஆவியும் அறிவொளியும் நுண்ணறிவும் சிறந்த ஞானமும் உண்டன உன்னை பற்றி கேள்விப்பட்டுள்ளேன். விளக்கங்கள் கூறவும் சிக்கல்களை தீர்க்கவும் உன்னால் முடியும் என கேள்விப்படுகிறேன். இப்பொழுது நீ இந்த சொற்களை படித்து இவற்றின் உட்பொருளை விளக்கினால் உனக்கு அரச உடை உடுத்தி கழுத்தில் பொன் மாலை அணிவித்து என் அரசில் 3ஆம் நிலையில் உன்னை அமர்த்துவேன் என்றான்.
அப்பொழுது அரசனுக்கு தானியேல் மறுமொழியாக கூறியது, உம்முடைய அன்பளிப்புகள் உம்மிடமே இருக்கட்டும், உம் பரிசுகளை வேறு யாருக்காவது கொடும். ஆயினும் இந்த சொற்களை அரசருக்கு படித்து காட்டி அவற்றின் உட்பொருளை விளக்கி கூறுவேன். விண்ணுலக ஆண்டவருக்கு எதிராக உம்மையே உயர்த்தினீர். அவரது கோவிலின் கிண்ணங்களை கொண்டு வரச் செய்து நீரும் உம் உயர்குடி மக்களும் உம்முடைய மனைவியரும் வைப்பாட்டியரும் அவற்றிலிருந்து திராட்சை மது குடித்தீர்கள். மேலும் காணவோ கேட்கவோ எதையும் உணரவோ இயலாத வெள்ளி, பொன், வெண்கலம், இரும்பு, மரம், கல் ஆகியவற்றாலான தெய்வங்களை புகழ்ந்தீர்கள். ஆனால் உமது உயிரையும் உம் வழிகளையும் தம் கைக்குள் வைத்திருக்கும் கடவுளை நீர் பெருமைப்படுத்தவில்லை. ஆகையால் அவர் இந்த கையை தம் திருமுனின்று அனுப்பி இந்த எழுத்துக்களை பொறிக்கச் செய்தார். பொறிக்கப்பட்ட சொற்களாவன: மேனே மேனே தேகேல் பார்சின். இவற்றின் உட்பொருள்: மேனே, கடவுள் உமது அரசின் நாட்களை எண்ணி வரையறுத்து அதனை முடிவுக்கு கொண்டு வந்துவிட்டார். தேகேல், நீர் தராசில் நிறுக்கப்பட்டீர், எடையில் மிகவும் குறைந்துள்ளீர். பார்சின், உமது அரசு பிரிக்கப்பட்டு மேதியருக்கும் பாரசீகருக்கும் கொடுக்கப்பட்டுள்ளது என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. நற்செய்தி வாசகம். என் பெயரின் பொருட்டு எல்லாரும் உங்களை வெறுப்பார்கள், இருப்பினும் உங்கள் தலைமுடி ஒன்று கூட விழவே விழாது. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 21 வசனங்கள் 12-19 வரை. அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களுக்கு கூறியது: அனைத்தும் நடந்தேறு முன் அவர்கள் உங்களை பிடித்து துன்புறுத்துவார்கள், தொழுகை கூடங்களுக்கு கொண்டு செல்வார்கள், சிறையில் அடைப்பார்கள், என் பெயரின் பொருட்டு அரசரிடமும் ஆளுநரிடமும் இழுத்துச் செல்வார்கள். எனக்கு சான்று பகர இவை உங்களுக்கு வாய்ப்பளிக்கும். அப்போது என்ன பதில் அளிப்பது என முன்னதாகவே நீங்கள் கவலைப்பட வேண்டாம் என்பதை உங்கள் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். ஏனெனில் நானே உங்களுக்கு நாவன்மையையும் ஞானத்தையும் கொடுப்பேன். உங்கள் எதிரிகள் எவராலும் உங்களை எதிர்த்து நிற்கவும் எதிர்த்து பேசவும் முடியாது. ஆனால் உங்கள் பெற்றோரும் சகோதர சகோதரிகளும் உறவினர்களும் நண்பர்களும் உங்களை காட்டிக் கொடுப்பார்கள். உங்களுள் சிலரை கொல்லுவார்கள். என் பெயரின் பொருட்டு எல்லாரும் உங்களை வெறுப்பார்கள். இருப்பினும் உங்கள் தலைமுடி ஒன்று கூட விழவே விழாது. நீங்கள் மன உறுதியோடு இருந்து உங்கள் வாழ்வை காத்துக்கொள்ளுங்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். அன்புக்குரியவர்களே, யானை வரும் பின்னே மணி யோசை வரும் முன்னே என்பது போல அழிவு வரும் பின்னே மனித அகந்தை வரும் முன்னே என்பதை விவிலிய வரலாறும் உலக வரலாறும் நமக்கு எடுத்துரைக்கின்றன. முதல் வாசகத்தில் வரும் பாபிலோனிய அரசன் பெல்சாட்சர் எவ்வாறு அகந்தையின் கொடுமுடிக்கே சென்றான் என்பதை தானியேல் நூலாசிரியர் எடுத்துரைக்கின்றார். எருசலேம் ஆலயத்தில் கடவுளின் திருப்பணிக்கென பயன்படுத்தப்பட்ட பாத்திரங்களையும் கிண்ணங்களையும் தன் மனைவியரோடும் வைப்பாட்டியரோடும் மதுவை குடிக்க பயன்படுத்தினான். இது கடவுளை இழிவுபடுத்தும் செயலே அன்றி வேறு எதுவும் இல்லை. இந்த அகந்தையின் காரணமாக அவன் எவ்வாறு அழிவை நோக்கி பயணித்தான் என்பதை முதல் வாசகம் தத்ரூபமாக விவரிக்கின்றது. அகந்தை எவ்வாறு அழிவை கொண்டு வருகிறது என்பதற்கு வரலாற்றிலிருந்து மேலும் 2 உதாரணங்களை பார்க்கலாம். 1912ஆம் ஆண்டு இங்கிலாந்தில் கட்டப்பட்ட மிகப்பெரிய கப்பல் டைட்டானிக். 269 மீட்டர் நீளமும் 28 மீட்டர் அகலமும் கொண்ட கப்பல் அது. அப்போதைய காலகட்டத்தில் அனைத்து வசதிகளையும் கொண்ட கப்பலாக அது கருதப்பட்டது. கடவுளால் கூட இந்த கப்பலை கவிழ்க்க முடியாது என்ற வாக்கியம் அந்த கப்பலில் எழுதப்பட்டிருந்ததாம். அப்படிப்பட்ட பெருமை மிக்க கப்பல் இங்கிலாந்து நாட்டின் சவுத்ஹாம்ப்டன் நகரிலிருந்து 1912ஆம் ஆண்டு ஏப்ரல் 10ஆம் தேதி தனது முதல் பயணத்தை ஆரம்பித்த 6வது நாளிலேயே, அதாவது ஏப்ரல் 15ஆம் தேதி பனிப்பாறையில் மோதி கடலில் மூழ்கியது.
கடவுள் கூட இந்த கப்பலை கவிழ்க்க முடியாது என்று கப்பலின் எந்த பகுதியில் எழுதப்பட்டிருந்ததோ அந்த பகுதியில்தான் பனிப்பாறை மோதியதாம். கப்பலும் இரண்டாக உடைந்தது. அடுத்த நிகழ்வு, டான்க்ரெடோ நேவ்ஸ் என்பவர் பிரேசில் நாட்டில் அதிபர் பதவிக்காக போட்டியிட்டவர். தேர்தலுக்கு முன்பாகவே நான் அதிபராவது மிகவும் உறுதி, என் கையில் 5 லட்சம் வாக்குகள் உள்ளன, நான் அதிபராவதை கடவுளால் கூட தடுக்க முடியாது என்று கொக்கரித்தார். அவர் சொன்னது போலவே தேர்தலில் 5 லட்சம் வாக்குகள் வாங்கியும் காண்பித்தார். ஆனால் பதவியேற்புக்கு முதல் நாள் நோய்வாய்ப்பட்டு பதவி ஏறாமலேயே இறந்து போனார். அகந்தையில் போட்ட ஆட்டம் அன்றே முடிவுக்கு வந்தது. விவிலிய வரலாற்றை உற்று நோக்குகின்ற பொழுது அகந்தையில் தலைகால் தெரியாமல் ஆட்டம் போட்டவர்கள் அடியோடு அறுத்து எறியப்பட்டார்கள் என்கிற செய்தியை தெளிவாக புரிந்து கொள்ள முடிகின்றது. கடவுளது வார்த்தையை புறந்தள்ளி விலக்கப்பட்ட மரத்தின் கனியை உண்ட தொடக்க பெற்றோர் இஸ்ரேல் மக்களையும் இஸ்ரேலின் கடவுளையும் கேலியும் கிண்டலும் செய்த கோலியாத், தனது அழைக்கப்பட்ட நிலையை முற்றிலும் மறந்து ஆணவத்தோடு செயல்பட்ட சவுல் அரசர், கடவுளின் வார்த்தையை மதியாது நாபோத்தின் திராட்சை தோட்டத்தை பறித்து கொண்ட இஸ்ரேல் அரசன் ஆகாபு மற்றும் அவனது மனைவி ஈசபேல், யூதர்களை அழித்தே தீர்வேன் என்று கங்கணம் கட்டி கொண்டு செயல்பட்ட பாரசீக பேரரசர் அகஸ்வேரின் அரண்மனையின் மேலதிகாரி ஆமான் என்று ஏராளமான உதாரணங்கள் விவிலியம் முழுவதும் விரவி கிடைக்கின்றன. அகந்தையோடு செயல்பட்ட இவர்களது வாழ்வின் பிற்பகுதி எவ்வாறு மாறியது என்பது நாம் அனைவரும் அறிந்த ஒன்று. அன்புக்குரியவர்களே, அகந்தையோடும் ஆணவத்தோடும் செயல்படுவது அழிவை கொண்டு வருகிறது என்பதை விவிலிய வரலாறும் மானிட வரலாறும் நமக்கு மீண்டும் மீண்டும் எடுத்துச் சொன்னாலும் நாம் அதிலிருந்து பாடம் கற்றுக்கொள்வது போல தெரியவில்லை. அகந்தையோடும் ஆணவத்தோடும் செயல்படுவதற்கான வேட்கை நம்மை அதிகமாகவே ஆட்டிப்படைக்கிறது. பல மனிதர்கள் தங்களது அகந்தையை இழக்க முன்வராதன் காரணமாக தங்களது வாழ்வையை இழக்க வேண்டிய கட்டாயத்திற்குள் தள்ளப்பட்டிருக்கிறார்கள் என்பது ஒரு கசப்பான உண்மை. அழிவுக்கு முந்தியது அகந்தை, வீழ்ச்சிக்கு முந்தியது வீண் பெருமை என்கிறது நீதிமொழிகள் புத்தகம். பிரிவு 16 இறைவசனம் 18. கவியரசு கண்ணதாசன் ஒரு முறை இவ்வாறு சொன்னார்: பல மனிதர்கள் உலக உருண்டையை விட தங்களது தலை பெரிதாக இருப்பதாக நினைக்கிறார்கள் என்று சொன்னார். மன்றாடுவோமாக. இறைவா, தாழ்ச்சி ஒன்றே வாழ்வின் தலையாய புண்ணியம் என்பதை எங்களது மனதின் ஆழத்தில் பதிய வைக்க எங்களுக்கு வரம் தருவீராக. ஆமேன். உன்னை நம்பி வாழும் போது உறுதி பெறுகிறேன். உன் பணியை செய்யும் போது நிறைவு அடைகிறேன்.
கடப்பேன். உன்னை நம்பி வாழும்